உயிர் காக்கும் மருத்துவம். பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை இருப்பது எவ்வளவு கீழானது என்பதை அறிவு சிறந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உயிர் காக்கும் மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருள். அறிவு சிறந்த பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கும். அதுதான் ஆகச் சிறந்த ஜனநாயகம். அப்படி இந்த தேசத்தில் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாட்டை ஆண்ட முதலமைச்சர் ஐயா எம்.ஜி. ராமச்சந்திரன் உடல்நிலை சரியில்லை. அப்போலோ மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்தார். பிறகு ஐயா கலைஞர் அவர்களுக்கு முடியவில்லை. ஒரு முறை எம்.ஜி. ராமச்சந்திரா, மறுமுறை காவேரி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போலோ மருத்துவமனையில் போய் மருத்துவம் எடுத்துக் கொண்டார்கள். அரசு மருத்துவமனை ஒன்று இருந்ததே, அங்கு ஏன் இவர்கள் போய் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது. ஏன் அரசு மருத்துவமனையில் படுக்கவில்லை? தரமில்லை. ஏன் தரமில்லை? தரமற்றவர்கள் கையில் அதிகாரம் மிக நீண்ட காலமாக இருந்ததால் இதெல்லாம் தரமற்று போய்விட்டது என்பதை அறிவிச்சிறந்த பெருமக்கள் புரிந்து கொண்டு, பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்த்து உடல் நலம் தேறி வீட்டுக்கு வரலாம். இல்லை என்றால் பாடையை கட்டி நேரே சுடுகாட்டுக்கு போகலாம். அவ்வளவுதான்.